மணிச்சவ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வெறும் 29 வீடியோஸ் அப்லோட் பண்ணி 2,26,000 சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி ஷார்ட் டைமில் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு அந்த சேனல் ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆர்வக்கோளாறில் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அல்லது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. முதல் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஜாக்கிங். ட்ரெண்ட் ஜாக்கிங்னா என்னென்னா, எனக்கு ஃபேம்ன்றது கிடையாது. நான் என்ன பண்ணலான்னா, எனக்கு ஃபேமஸாக ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி பேசி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு வியூவர்ஸ் வரும். இப்போ நீங்கள் பரிதாபங்கள் சேனலை போய் பாருங்கள். கோபி சுதாகர் அவங்க முதல்ல மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படின்ற ஒரு சேனலில் இருந்தாங்க. அவங்க யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபேமஸான பொலிட்டீஷியன்ஸை பற்றி அவங்க வீடியோ போடுறாங்க. இப்போ பொலிட்டீஷியன்ஸ் நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த கட்சி நல்ல கட்சி, இந்த கட்சி கெட்ட கட்சி அப்படின்றத விட்டுருவோம். ஆனால் எல்லா கட்சியும் தங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக நிறையா ரூபா செலவு பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய ஃபேஸ் எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? அப்போது அவங்க ஃபேஸுக்காக இவங்களுடைய வீடியோஸை பார்ப்பாங்களா இல்லையா? நீங்கள் பரிதாபங்கள் சேனல் போங்க, அதில் லேட்டஸ்ட், பாப்புலர், ஓல்டஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் ஓல்டஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஓல்டஸ்ட்டில் அவங்க என்னென்ன ஃபேமஸான பொலிட்டீஷியன்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போது இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் மணிச்சவ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்க்ரோலிங் மைண்ட்லெஸ்லி அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்து நியூ ஹேர், அடுத்து பெஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். அவங்களுக்கு எப்போ வியூஸ் அதிகமாக ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்டிஃபைடு லவர் பாய் ஆஃப் தமிழ்நாடு அந்த ஒரு இன்ஸ்டாகிராமருடைய ஃபோட்டோவை போட்டு தான் அவங்களுடைய சேனல்ன்றது ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போது இவங்களுடைய வீடியோஸை நான் எல்லா வீடியோஸையும் முழுமையாக நான் பார்க்கல. அது ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். அதாவது யூடியூப் ரிலேட்டடாக இவங்க எப்படி க்ரோ ஆனாங்க அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். இதில் எந்த ஒரு பர்சனலான ஒரு கிரிட்டிசிசமும் நான் பண்ணலை, சரிங்களா? அதனை எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஃபேன்ஸ் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்படி அவங்க யூடியூப்பில் க்ரோ ஆனாங்க ஒரு பாசிட்டிவ் சைடாக தான் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு கிரியேட்டரை பிடிக்குதோ இல்லையோ, அவங்களுடைய க்ரோத் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், அந்த ஃபேமஸான இன்ஸ்டாகிராமருடைய ஃபேஸை அவங்க வைக்கிறாங்க. அந்த இன்ஸ்டாகிராமர் அவருடைய ஃபேஸை நம்ம பார்த்துருப்போம். அதாவது அவர் நல்லா கண்டென்ட் போடுறாரு, கிரிஞ்சியான கண்டென்ட் போடுறாரு, அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்றத விட்டுருவோம். ஆனால் அவரை நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? நான் அவரை பார்த்துருக்கேன். அவருடைய ஃபேஸை வச்சோன்னு தான் அவங்களுடைய வியூஸ்ன்றது அதிகமாகுது. இந்த மாதிரி அவங்க ட்ரெண்ட் ஜாக்கிங் வீடியோஸ் நிறையா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டான்ஸ் ஆடக்கூடியவர், அவருடைய பேர் எனக்கு தெரியல, அவருடைய வீடியோஸும் இவங்க போட்டிருக்காங்க. இதே மாதிரி பேட்டர்னை நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட பார்த்துருப்பீங்க. எல்லா யூடியூபரும் ஒரு ஃபேமஸான கிரியேட்டர்ஸும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜேகே தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், இப்போ ஜேகேன்ற ஒரு நேம் வச்சுருக்காரு. எப்போ அவருக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்சிங் எ தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன் அன்டில் ஐ லாஃப் அந்த ஒரு பர்சனாலிட்டி, அதாவது அந்த ஸ்டார்ட் அப் காமெடியன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபேஸை வச்சோடனே தான், அந்த பிரவீன் நினைக்கிறேன் அவருடைய நேமு, அவருடைய ஃபேஸை வச்ச உடனே அவருடைய சேனல் பிக்கப் ஆகுது. அதற்கப்புறமா பிளாக் ஷீப் ஸ்கேம் போடுறாரு. அதுக்கப்புறமா நிறைய யூடியூபர்ஸை ட்ரோல் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அவர் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தார். வீகன் கிட்டு எதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுதோ அதெல்லாம் அவருடைய கண்டென்ட்டாக இருக்கும். அதை வச்சு அவர் க்ரோ ஆனார். இப்போது ஜேகே தமிழை வச்சு நிறைய பேர் கண்டென்ட் போடுறாங்க. அடுத்த ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன்ஷன் எடிட்டிங். பாருங்கள், நீங்கள் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். பாருங்கள், இப்போ என்னுடைய வீடியோஸே நான் ஒரு 30 செகண்ட்ஸ் போடுறேன். அதில் எவ்ரி 5 செகண்ட்ஸ் நான் ஒரு கட் வச்சுருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா, ஹியூமனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ எவ்ரி 5 செகண்ட்ஸ் to 10 செகண்ட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு இமேஜ் போடணும், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் போடணும், இன்னொரு வீடியோ ஸ்டாக் வீடியோ போடணும், அதாவது பி ரோல்னு சொல்லுவாங்க.
இப்போ சப்போஸ் நான் வாக் பண்ணிகிட்டு இருக்கேன்னா வாக் பண்ணுற ஆங்கிளே வந்து நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டாப் ஆங்கிள் போடணும், இல்லை வந்து வெளியில் நீங்கள் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து போடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 செகண்ட்ஸ் to 10 செகண்ட்ஸ் ஒருக்க நீங்கள் வந்து வீடியோஸ் வச்சுட்டே இருக்கணும். இது வந்து ரிட்டன்ஷன் எடிட்டிங் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 3 reasons you are poor, இந்த 3 காரணங்கள்னால தான் நீங்கள் வந்து ஏழையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியாக ஒரு ஏழையாக இருக்கிற ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறமா நீங்கள் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, நீங்கள் வந்து தேவையில்லாததில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தேவையில்லாத ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ, அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா காயின்ஸ் வந்து பறக்கிற மாதிரி, இல்லை காயின்ஸோடைய சவுண்டு. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் எடிட்டிங். இப்போது நிறையா சமையல் யூடியூப் சேனல்ஸ் வந்து இதை பண்ணுறாங்க. எப்படின்னா இட்லி சாம்பார். இப்போ இந்த இட்லி சாம்பார்ன்றது ஒரு காமனான ஒரு ஸ்டேபிளான தமிழ்நாடு ஃபுட்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரியாதவங்களையும் பார்க்க வைக்கிறது எப்படி தெரியுமா? அவங்களுடைய வீடியோஸ் எப்படி இருக்குன்னா ஏஸ்தட்டிக்கலாக பண்ணியிருப்பாங்க. அது இட்லி சாம்பார்னால் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா எப்படி பண்ணுவோம்? வணக்கம், இந்த வீடியோவில் வந்து நம்ம இட்லியும் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு மாடை காட்டுவாங்க, அவர் ஒரு வயல்வெளியை காட்டுவாங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆட்டுக்களை காட்டுவாங்க. மாவு அரைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அந்த மாவு புளிக்கிறதுலேருந்து அடுத்த நாள் இட்லி அவிக்கிற வரைக்கும் ஸ்லோவாக போவாங்க. அப்போது அங்கே வந்து இட்லி சாம்பார்ன்றது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. இட்லி சாம்பார்ன்றது அங்கே கண்டென்ட் கிடையாது. வியூவர்ஸை பார்க்க வைக்கிறது தான் அங்கே ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. மணிச்சவ் அப்படின்ற ஒருத்தவங்களுடைய வீடியோலையும் அவங்க வந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க ஒரு இமேஜ் போடுறது, அதுக்கப்புறமா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்குறது, இல்லை ஜூம் அவுட் பண்ணுறது, இல்லை ஜூம் இட் பண்ணுறது, ஜூம் பண்ணிட்டே வருவாங்க இமேஜை, ஜூம் அவுட் பண்ணுறது, இல்லை ஏதோ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபேமஸான காமெடி டைலாக் வந்து போடுறது. இந்த மாதிரி அவங்கள வந்து வியூவர்ஸை வந்து எங்கேஜ்டாகவே வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோ வியூவர்ஸ் நல்லா பார்க்குறாங்க, ஸோ இந்த வீடியோவை நல்லா புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து இந்த வீடியோவை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணும். ஏன்னா யூடியூப்போடைய க்ரைட்டீரியா என்ன? அதோடைய பிளாட்ஃபார்மில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆடியன்ஸ் இருந்தால் தான் அதில் வந்து விளம்பரம் போட முடியும். சரிங்களா? இப்போ உங்களுடைய வீடியோ 20 நிமிஷம் நீங்கள் போடுறீங்கனாலும் அது எங்கேஜிங்காக இல்லை அப்படின்னா அந்த வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது. அவங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ போட்டாலும் அது வந்து எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். அடுத்த ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இன்ட்ரப்ட். பாருங்கள், அவங்க ரெகுலராக க்ளீஷேவாக பண்ணுற இன்ட்ரோ அவங்க பண்ணுறதே கிடையாது. இப்போது ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மதன் கௌரியோட ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்? ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அதை பார்த்து நிறைய பேருக்கு போர் அடிக்காதா? இவர் தான் சொல்ல போகிறாரு, இன்ட்ரோவில் இப்படி சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு நடுவில் பார்ப்பாங்களா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே சேரை விட்டு, இப்போ நான் சேரில் உட்காந்து தான் ஒரு வீடியோவை பேசுவேன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேரை விட்டு வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு வேறு எங்கேயோ பேசுகிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பாட்டை அவங்க பாடிட்டே இருக்கிற மாதிரி, இல்லை நான் ஸ்க்ரீனே பார்க்கல, நான் வந்து வேறு எங்கேயோ பார்த்துட்ருக்கேன், இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபன்னியான வீடியோ போட்டு அது என்ன பண்ணுன்னா வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஷாக் பண்ணுறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மதன் கௌரியை வந்து போர் அடிக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி அவங்களுக்கு இவ்வளோ வியூஸ் வந்தது? இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ட்ரெண்ட் ஜாக்கிங்னு சொல்லிட்டு. மதன் கௌரி எப்பயுமே ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயங்களை எடுத்து பேச மாட்டார். எப்பயுமே ஒரு கரண்ட் ட்ரெண்டு, பீப்புளுடைய டாப் ஆஃப் தி மைண்ட் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவார். அவர் வந்து இந்த ட்ரெண்ட் ஜாக்கிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாரு. எதெல்லாம் பாப்புலரான கண்டென்ட் இருக்கோ சரிங்களா, அதை மட்டுமே பற்றி பேசுவார். அந்த ஃபேமஸான ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறதுனால அந்த ஃபேம்லேருந்து ஒரு பாதி அவருக்கு போகுது. இப்போ நம்ம மணிச்சவ் சேனலுக்குள்ளே வருவோம். நீங்கள் அவங்களுடைய சேனல் போய் பாருங்கள், எல்லா வீடியோஸ்லேயுமே ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பேட்டர்ன் இன்ட்ரப்ட் இருக்கும். ஒரு பேட்டர்னை இன்ட்ரப்ட் பண்ணுறாங்க, வியூவர்ஸை ஷாக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பொம்மையை வச்சுருந்தீங்கன்னா கூட அதுவும் ஒரு பேட்டர்ன் இன்ட்ரப்ட் தான். 4வது ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமர்.
நீங்கள் ஹியூமர் உங்களுக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் மட்டும் இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கூட நீங்கள் எல்லாம் ஜொலிக்கலாம். இல்லை எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே, சீரியஸான விஷயத்தையுமே, ஊரே சீரியஸாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்த ஒரு ஆள் ஒரு லைட்டர் நோட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு டேலண்ட். ஹியூமர், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஹியூமர்ன்றது அவ்வளோவா வராது, பெண்கள் வந்து ஹியூமர் வந்து அவ்வளோவா பண்ண மாட்டாங்க, பெண்களுடைய ஹியூமர்ன்றது ரொம்ப பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த சில வீடியோக்கள், நான் 29 வீடியோஸையும் பார்க்கல, நான் பார்த்த சில வீடியோக்களில் அவங்களுடைய ஹியூமருக்கு எனக்கு சிரிப்பு வந்தது. இங்கே பாருங்கள், எனக்கும் கசின்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கூட நான் பேசி பழகிருக்கேன். ஆனால் அவங்க ஒரு ஜோக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எனக்கு வந்து ரெசனேட் ஆகாது. நான் வந்து பழகின கேர்ள்ஸுடைய காமெடின்றது இல்லை, நான் வந்து காமெடின்னு நினச்சி அவங்ககிட்ட போய் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு இருப்பாங்க. வீட்லேயே நான் வந்து ஒரு வடிவேல் காமெடி பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும்தான் சிரிச்சிட்டு இருப்பேன், என்னுடைய அக்கா தங்கச்சிங்க யாருமே வந்து சிரிக்க மாட்டாங்க. ஸோ ஹியூமர்ன்றது இவங்க சேனலில் நிறையாவே இருக்குது. அதாவது இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டை விட என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டுக்கு பொதுவாகவே ஆடியன்ஸ் அதிகம். ஸோ அதனால் இவங்களுடைய சேனலை வந்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுடைய சேனலும் நிறையா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன கிரியேட்டரை வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணி போடலாம், வேறு என்ன சேனலை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணி போடணும், கொஞ்சம் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.